இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது என்னென்னா உப்பு போட்ட நெல்லிக்காவின் கதை. இது என்னென்னா உப்பு மஞ்சப்பொடி போட்டு இது என்ன பண்ணணும்னா திஸ் இஸ் தட் நெல்லிக்காய், கூஸ்பெர்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாள். இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணணும்னா உப்பும் மஞ்சப்பொடி ரெண்டும் போட்டு கொதிக்க விட்டு அந்த கொதிக்க விட்ட தண்ணியவே அப்படியே நீங்கள் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இது அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டா இது பல நாளுக்கு வரும். இதுக்கு மெயின் யூசஸ் என்ன அப்படின்னா, அந்த உப்பு போட்ட நெல்லிக்காயை முதல்ல உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்ட நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ரெண்டாவது, இதில் கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், மிளகாப்பொடி எல்லாம் போட்டு ஒரு காய் மாதிரி வதக்கி சாப்பிட்டேன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். அதை விட பெஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா, இது அப்படியே ஊறி இருக்கிறதுனால எடுத்தோடனே அப்படியே அது ஃபுல்லாக அந்த சீட்லேருந்து தனியாக வந்துடும், எல்லாமே லேயராக. இது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்சியில் போட்டு ராவாக அரைச்சிக்கணும். அப்புறம் நம்ம பச்சை மிளகாய், அது பேர் என்ன, பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் பூ எல்லாத்தையும் வச்சு அரைச்சி, இந்த நெல்லிக்காவையும் இத்தனை வச்சு அரைச்சி, கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து தயிரில் கலந்து வச்சுட்டேன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுகமான ஒரு ராய்த்தா ரெடி. இதெல்லாம் என்னென்னா டெய்லியே ஏதாவது ஒரு விதமாக நீங்கள் நெல்லிக்காவை உள்ளே எடுத்துட்டு தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு எந்த டேஸ்ட்டாக பிடிக்குமோ அதை எடுத்துட்டு, நெல்லிக்காய் ஒரு அதிசய கனி இல்லையா, அதை சாப்பிட்டேன்னா 10 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமானம். டெய்லி ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிடுங்க, இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இது நம்ம டெய்லியே நெல்லிக்காய் வாங்கி போட்டால் வாடி போயிடும். இப்படி பண்ணி வச்சுட்டேன்னா இதை பலவிதமாக நீங்கள் ரெசிபி பண்ணி சாப்பிடலாம். குடும்பத்தாருக்கும் நல்லது. பாய்.